ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லெண்டரினா த செல்லார். என்னடா இப்போ தானடா போட்டேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. இது செல்லார் 2. முதல் செல்லார் 1 போட்டிருப்போம். அதே ஹார்ட் மோடு தான் இதுலையும் ஆட போகிறோம். ஓகேங்க, அப்படியே மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க அந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் அந்த ஷேர் பட்டனும் முடிஞ்ச பட்சத்துக்கு அந்த பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். எக்ஸிட் டோரு. ஓகேங்க, எப்படியும் 8 புக் எடுத்தால் தான் விடுவான். வாங்குங்க. என்னங்க படிக்கட்டுலாம் இருக்குது. ரைட்டுங்க, ஏதோ புதுசாக இருக்குது, புதுசாக ஏதோ வச்சுருக்கான். ஓகே, வாங்குங்க. ஓகேங்க, எக்ஸிட் டோரா? ஓ, இது எக்ஸிட்டா? வாங்க, லெஃப்ட் பக்கம் போவோம். ஐயோ அப்போ நீ அதுக்குள்ளேயுமா ஆரம்பிக்க கூட இல்லை, அதுக்குள்ளேயும் வராங்க. என்னங்க இவங்க நல்லா பொக்க வாங்கி லெஃப்டில் போகிறோம். ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா வாங்க. எதுவும் இல்லை இங்கே, சாவி எதுவும் இல்லை. டோர், இந்த டோரை திறந்து பார்ப்போம். எதுவுமே இல்லையே. இதுக்குள்ளே ஒரு டோர் போகுதோ? அந்த ஒரு டோரில் இருந்தது இவ்வளோ டோரில் இருந்து போகுது. லெஃப்ட்டு போவாங்க, லெஃப்ட்டு போனால் கரெக்டாக இருக்கும். நமக்கு லெஃப்ட் அன்றைக்குமே ராசி. இந்தாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது இடம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீரோவை திறந்து பார்ப்போம் என்ன இருக்குண்டு. சூப்பர், ஒரு கீ இருக்குது நமக்கு. இப்போ ஒரு கீ கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. வாங்கங்க, அப்படியே போவோம். இந்த டோர் திறப்போமா? இன்னும் என்னங்க அது? அதே ஸ்லெண்டரினா உள்ள இருந்த மாதிரி மூஞ்சிலே அடிக்கிறா கதவை. சரிங்க, இங்கே எதுவும் புக்கு அதாவது ஒரு புக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு புக்கு கூட கிடைக்கல. ஒரே ஒரு சாவி தான் கிடச்சிருக்கு. என்ன இந்த கேம் உருவாக்கியிருக்கான்? இந்த டோரை திறந்து பார்ப்போம். சூப்பர், இதெல்லாம் அப்படியே புக்கு இருந்து கழிச்சிடும். எங்கெங்கே பார்ப்போங்க. என்னங்க அப்போ அடி வந்துட்டால சல்லா குட்டி. இவ்வளோ மட்டும் பார்த்தாலே அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு 3 செகண்ட் தான், தூக்கி போட்டு போயிடுவா டம்முண்டு வாயில். அவ்வளோ பெரிய பக்கவாய் வச்சுருக்கா, பெரிய வாய். உள்ளே தூக்கி போட்டு போயிடுவா. வாங்கங்க, இங்கே தான் வந்துட்டோம்ல. இங்கே வேணாம். இங்கே எந்த இடம் எங்கே வந்தேன் எதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. இந்த பக்கம் போனோம். இப்போ இதோடையே தான் வந்தோம். இப்போ இப்படி போவோம். இந்த இங்கிட்ட ஒரு டோர் இருக்குது. டோரை திறந்து புக்கு இருக்குங்க. இந்த டோரை திறந்து பார்ப்போம். சாவி இருக்குங்க அங்கே, சாவி எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே வேறு புக்கு கிடைக்கலங்க. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். இந்த பக்கம் இது என்ன வாஷிங் மிஷினாக டப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு குளிக்கிற டப்புன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இங்கே கீ யூஸ் ஆயிடுச்சு. ரைட்டு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். இங்கே ஒரு பீரோ இருக்குது. இந்த பீரோ திறந்து பார்ப்போம். சாமி புக்கு. கடவுளே அஜித்தே ஏதாவது எப்போ அடி. இது வேற வந்து பயமுறுத்துதுங்க. பொக்கவாயி. அது கிராணி தான் சொட்டை கழுவின்னு பார்த்தா இது பொக்கவாயி ஸ்லெண்டரினாவாக இருக்குது. இது என்ன செய்கிறது? எனக்கு அது இவ்வளோ பெரிய எங்கள் அப்பா புக்கு எங்கே வச்சுருக்கான் பாருங்க. தரமான ஆளுங்க அவன். ஆனாலும் எங்கே வச்சுருக்கான் பாருங்க புக்கை. வாங்க 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 வாங்க, டக்கு டக்குன்னு புக் எடுத்து வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். என்னங்க அது தூக்கு கயிறா? அடுத்த பணி நம்ம தானோ. கீழே ரத்தக்கரை. எங்கள் அப்பா நினச்சா மாதிரியே இருக்குங்க. ஸ்லெண்டரினா 1 எப்படி ரத்தக்கரை டோரில் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே தூக்கு கயிறில் யாரை தொங்க விட்டுருக்கா. இந்த ஒரு புக்கு 3வது புக்கு தரமாக கிடச்சிருக்கு நமக்கு. பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் நமக்கு ராசியான இடம். போய் தான் பார்ப்போம் எதுவும் இருக்காண்டு. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டோரை திறந்துருக்கேன். அங்கே ஏதோ ஃபோட்டோ இருக்குது. ஸ்லெண்டரினா அப்பாடி ஸ்லெண்டரினா ஃபோட்டோனால கீ இருக்குங்க. கீ எடுத்துக்கிறோம். கீ புக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. புக்கு உங்கள் அப்பா புக்கு 4 புக்கு 4 புக்கு எடுத்தால் தப்பிச்சா. அப்பாடியோ 4 புக்கு எடுத்தால் தப்பிச்சிடலாம் சொல்கிறதுக்குள்ளே வான்ட்டு வந்துட்டு போகிறா. இவளெல்லாம் என்ன செய்கிறது? பயமாக இருக்கா இல்லையா? சரிங்க, வாங்க. பார்த்தீங்கன்னா நீட்டாக இப்போ நமக்கு பாதிக்கு பாதி புக்கு கிடச்சிருக்கு. இன்னும் பாதி புக் எடுத்தால் நம்ம நீட்டாக இந்த கேமே எஸ்கேப் பண்ணிட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு கீ யூஸ் ஆகிருக்கு. பின்னாடி வருவாரான்னு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே மூஞ்சியெல்லாம் தூக்கி இந்த வெத்தலையை போட்டு மூஞ்சில் துப்பின மாதிரி பார்த்தா பொலிச் அப்படின்னு துப்பிட்டு போயிட்டு இருக்கா. இந்த டோரை திறந்து பார்ப்போம் எதுவும் இருக்காண்டு. புக்கு கிடச்சி. எங்கள் அப்பா புக்கை குப்பரக்கா போட்டு கவுத்தி வச்சுருக்கான். பரவாயில்ல, எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கோண்ணே. நமக்கு தேவை புக்கு தான். என்னங்க டோரெல்லாம் தெறிக்க விட்ருக்கேன். ஏதோ பீரோ இருக்குது, திறந்து பார்ப்போம். சாவி கூட கிடைக்கல. அந்த டோரெலாம் பறக்க விட்டான். அந்த டோரு தெரிச்சு போய் கிடக்கு. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது இல்லையா? உங்களுக்கு எதுவும் கேட்குதா சத்தம்? ஏதோ கேட்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதான் என்னன்னு தெரியல. எதுவும் வராமல் இருந்தால் சரித்தான். வந்துச்சுன்னா நம்ம கம்பெனி தான் ஜோலி முடியுது. புக்குங்க இப்பெல்லாம் போட்டு வைக்க மாட்டாளே இவ. எப்படி புக்கு தோடி? என்னங்க அது? ஏதோ தரையில் உருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரில. சரி, நம்ம லக்கில் தப்பிச்சோம். 6வது புக்கு கச்சாக்கா. அப்பா அடி நினச்சேன்ல இவ வந்து எங்கள் அப்பா அடியோ. இவ என்ன போலையா? 7வது புக்கு. இந்த இடத்துல 2 புக்கு இருக்கிறனால தான் டப்புன்னு வந்துக்கிட்டு இருக்கா. அந்த புக்கை கான்செப்ட் பண்ணி மீன் பண்ணி எல்லாரும் 1லேயே ஒரு கதை சொல்லியிருந்திருப்பேன். அதை வந்து பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரே ஒரு புக்கு தான். ஃபைனல் புக் கிடச்சிச்சுன்னா நம்ம வெளியே விட்டு கேட்டை விட்டு இது இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் ஆல்ரெடி. எதுக்கு பின்னாடி போய் பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு இடத்த பார்க்காம விட்டுருந்தேன். அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? இருங்கங்க, இங்கே தாங்க. இந்த இடத்துல போகிற வழியில் ஒரு டோர் இருந்துச்சு. அது அப்புறம் வந்து பார்ப்போம்ட்டு அட்டே எங்கள் அப்பா இவ வேற என்னங்க விரட்டி வராங்க. ஆனால் அந்த ஐயோ அப்பா அடி என்னங்கவ. இப்போ என் ஓட்டத்தை மட்டும் பாருங்கங்க. இவ வேற பின்னாடி விரட்டி வந்துக்கிட்டு இருக்கான். அந்த டோர் தாங்க நான் சொன்ன டோர் தாங்க. இப்போ ஃபைனல் புக்கு மட்டும் அந்த இருக்குங்க மேலே வச்சுருக்காங்க. தூக்கிட்டு இப்போ ஓட்டத்தை மட்டும் பாருங்கங்க. இந்த புக்கு அவ்வளோதாங்க. வெல்டன் அவ்வளோதான். அதே தான் ரன் டு த எக்ஸிட் டோர். ஏங்க எனக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதுவும் கேட்குதா? ஒருவேளை அவள் வந்துருவாளோ? எனக்கு ஏதோ சத்தம் கேட்குற. ஐயோ ஐயோ என்ன இப்படி பார்க்குறா? முடிஞ்சு. நல்ல வேலைங்க கேம் முடியலை. நல்ல வேலை. நான் கூட ஏதோ கேம் எண்டிங்னு நினச்சேன். நல்ல வேலை அவளை பார்த்தா மட்டும்தான் எண்டிங் போல். ஓகேங்க. ஏங்க இந்த இடத்த பார்த்தீங்க, எந்த இடம் தெரியுதா? நம்ம முத ஸ்டார்டிங்கில் வந்திருப்போம் பார்த்தீங்களா? அந்த இடங்க அந்த தூக்கு கயிறு கூட இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்க அவ்வளோதாங்க. ஏங்க எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஆரம்பிச்சிருந்துருப்போம். அந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு தெரியலையே. பார்த்துட்டு போயிடுவோமா? எதுக்கு பார்த்துட்டு போயிடுவோம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க இந்த இடமா? இந்த இடம் தான் வந்தேன். ஆமாம் இந்த இடம் தான். நல்லா எனக்கு தெரியும் இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து தான் வந்தேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருப்பேன். இப்படி வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இப்போ போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு தடவை பார்த்துட்டு தான் வந்துடுவோமே என்ன இருக்குது. நமக்கு தான் நல்லா விளாட தெரியும்ல. அவளை எப்படியும் வரமாட்டா. 8 புக்கு எடுத்துட்டோம். வந்தாலும் வருவா. ஏன்னா கடைசி நேரத்தில் அடிச்சு ஆச்சிருவோம்ட்டு. எதுக்கு அந்த இடத்துல பார்த்துட்டு போயிடுவோமே என்ன தான் இருக்குன்னு. இந்த இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை பீரோவில். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரே ஒரு இடம் தாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு இங்கிட்ட என்ன இருக்குது இது. இங்கிட்ட வந்து ஏதோ டோர் இருக்குது. இந்த இடத்துல இந்த டோர் என்ன பார்த்துட்டு போயிடுவோம். டோரில் எங்கே ஒன்றுமே இல்லைங்க. வாங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்க. கடைசியாக இப்போ இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த படிக்கட்டு கீழே மட்டும் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க மேலேயே போயிடுவோம். எனக்கு எம்மாடி எங்கே மாட்டிக்கிட்டேங்க. இந்த இடத்துல நான் ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். இதை மட்டும் பார்த்துங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இவளை பார்த்துருங்க. இவளை பார்க்காத வரைக்கும் அவங்கள விடவே மாட்டா. இப்போ போயிருப்பா பாருங்களேன். எப்படி கரெக்டாக சொன்னேன்னா. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அந்த 8 புக்கையும் எடுத்து 8க்கு 8ன்னு எடுத்து நம்ம வீடியோவோட எண்டுக்கே வந்தாச்சு. டேரெக்டாக இப்போ வீடியோ பார்க்குற செல்லக்குட்டீஸ் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டு பாருங்கள். ஓகேங்க. இனி இந்த ஸ்லெண்டர் நான் செல்லார் 2 முடிஞ்சு மீண்டும் 3ல் சந்திப்போம். இதுக்கு ஒரு மொத்தமாகவே ஒரு கும்புடை போட்டு விட்டு உங்களிடம் வருவது உங்கள் தம்யான் கேமிங். பாய் பாய் பாய்.